ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பாவ் பாஜி எப்படி செய்கிறது ஈஸியாக வீட்டிலன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் காய் எடுத்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், அப்புறம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, பாவ் பாஜி மசாலா நமக்கு தனியாக கிடைக்கும், அதுவும் எடுத்து 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி பன் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு பட்டரும் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் நமக்கு தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் ஆனியன். ஸோ இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் கூட போதும் அளவுக்கு பட்டரை நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல காய்கறி, அதை ஃபுல்லாக உள்ளே போட்டுருவோம். அதாவது பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, இதை ஃபுல்லாக உள்ளே போட்டுறேன். அப்புறம் ஒரு 3 கலர்ஸில் எனக்கு கேப்சிகம் கிடச்சிது, அதையும் நான் போட்டுறேன். இதில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு அதை மூடி ஒரு விசில் அளவுக்கு வர விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம இது டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஒரு விசில் வைக்கிறோம். நம்ம இல்லைன்னா உள்ளேயே போட்டு ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் பேன்லேயே கூட நீங்கள் வேக வைக்கலாம். இதுனா ஒரு விசிலோடு நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக ஹாஃப் கரெக்டாக இருக்கும். நமக்கு என்ன இதில் தேவையோ கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கரில் ஒரு விசிலில் வேகாது, ஒரு ஹாஃப் வேக்காடு வேகாது அப்படின்னா நீங்கள் 2 விசில் கூட வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மேஷ் ஆகணும். அதனால் நான் குழஞ்சாலும் தப்பில்லை. ஸோ இப்போ நான் அது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை தூக்கி கீழே வச்சுட்டு நான் ஒரு பேன் எடுத்து அதுலேயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் போட்டுறேன். இதில் மேக்ஸிமம் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஆயில் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் பட்டர் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங் ஆயில். மற்றபடி வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிடாதீங்க, இதுக்கு செட் ஆகாது. குக்கிங் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் உருகின உடனே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நான் அதில் போட்டேன். கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். வதக்கிட்டு நான் ஒரு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இதில் நம்ம போட்டு வதக்கிடுவோம். அதையும் நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கிடுவோம். நம்ம கருக விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துடணும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த பேலன்ஸ் உள்ளதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கிண்டி விட்டுருவோம். இப்போ அந்த 3 பொடி எடுத்து வச்சுக்கோங்களேன், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் பாவ் பாஜி மசாலா தனியாகவே கிடைக்கும், பாவ் பாஜி மசாலான்னு. அதையும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வெங்காயத்தோடு நம்ம போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ருவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நான் அதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் மசிகிற அளவுக்கு நல்லா போட்டு வதக்கிடுவோம். நம்ம இந்த மாதிரி தக்காளி ஃபுல்லாக இதாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். குக்கரை ஓப்பன் பண்ணி குக்கர் பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு தேவையான எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சூப்பராக வேக வச்சுருவோம். நம்ம ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 1/4 வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். ஸோ அது சீக்கிரம் வேகும். தண்ணி ஊற்றி
ஃபுல்லாக வச்சிங்கன்னா கடகடன்னு வந்து பாயில் ஆகி வெந்துடும். ஸோ தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த வேக வச்ச காய்கறி ஃபுல்லாக குக்கர்லேருந்து இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து கிண்டி விட்டுறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்கள, அதையும் வந்து மசித்து அதில் போட்டுருவோம். இது மாதிரி நல்லா மசிச்சுடுங்க. மேஷர் இருந்தால் அதில் வச்சு கூட நீங்கள் மசிச்சுடுங்க. எப்படினாலும் நம்ம வந்து கொஞ்சம் மேஷர் யூஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா காய்கறியெல்லாம் இன்னும் கொஞ்சம் மசியணும், அதுக்காக நம்ம வந்து மேஷர் வந்து நம்ம யூஸ் பண்ணியே தீரணும். ஸோ இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த போட்ட காய்கறியை மட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு திரும்பி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த காயெல்லாம் மிக்ஸ் ஆகி வேகணும், அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சில காய்கறிகள் வந்து மசியாமல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு ஃபுல்லாக மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து எல்லா சைடும் இதாகி மேஷ் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட பாவ் பாஜி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையை மட்டும் நம்ம சேர்த்துருவோம். இப்போது அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு தவா வச்சுருவோம் அடுப்பில். தவா வச்சு அதுலேயும் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுருவோம். பட்டர் போட்டதுக்கப்புறம் அது பட்டர் கொஞ்சம் உருகிட்டு அடக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பன் எடுத்து வச்சுக்கோங்கள, அதை நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பன்னை எடுத்திருக்கேன். பன்னை வந்து இப்படி பாதியாக நடுவில் வந்து கீறணும். ஃபுல்லாக கீறக்கூடாது. இந்த மாதிரி பேப்பர் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கீறிடணும். கீறிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு அந்த பட்டரில் வச்சு சூடு பண்ணிடணும். பாருங்கள், நடுவில் ரொம்ப அடியில் வைக்க 2 ஆகாமல் ஓரளவுக்கு முக்கால்வாசி மேலே நீங்கள் கீறிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி கீறி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மேலே வந்து லைட்டாக வந்து பட்டரை வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் தடவி விட்டுறலாம். பட்டர் உருகாமல் இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு தடவி விட்றேன். இல்லைன்னா அந்த ப்ரஷ் இருந்தால் அது கூட வச்சு, உருகி இருந்துச்சுன்னா ப்ரஷ் கூட வச்சு நீங்கள் லைட்டாக தடவி விட்டுக்கலாம். இப்போது அந்த பன்னை வந்து பின்னாடியும் நம்ம வந்து இப்படி திருப்பி போட்டுருவோம். ஸோ 2 சைடும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடும் நமக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாவ் பாஜி ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க கிரேவியும் இந்த பாவ் பாஜிக்குள்ளே இந்த பன்னுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றலாம். ஸோ நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி அந்த பன்னை வந்து 2ஆகவே ஃபோல்டு பண்ணியே நம்ம வந்து எடுத்துருவோம். மேலே எடுத்து ஒரு தட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே ஒரு 2-3 பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக எல்லா பன்னையும் நீங்கள் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் பாவ் பாஜி மசாலா, கொஞ்சோண்டு ஓமம் பொடி, அப்புறம் கொஞ்சம் ஆனியன், சாப் பண்ண ஆனியன், இது 3ஐயும் வச்சு நம்ம உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றலாம். இந்த பன்னுக்கு ரொம்பலாம் உள்ளே ஸ்டஃப் பண்ண தேவையில்ல. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் ஓமம் பொடி, இவ்வளோ தான். இப்படி நல்லா 3 அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்ம பாவ்